உண்மையான ஃப்ரெண்டுனா யாருன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சு வந்துட்டு ஜாலியாக இருக்கிற மச்சான் அப்படிமல்ல, அவன் தான். ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையான ஃப்ரெண்டு அப்படிங்கிற வந்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம கூட வந்து நிற்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கேட்டால் அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற டைமில் வந்துட்டு நம்ம கூட வந்து நிற்கிறதுக்கு வந்து மனிதாபிமானம் இருக்கிற யாரை வேணாலும் வந்துட்டு கூட நிற்பாங்க. ஓகே, ஆனால் நம்ம சக்ஸஸில் கூட நமக்கு எதுனா ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணி நம்ம கூட வந்து நிற்பான் தெரியுமா, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. நம்மளோட சக்ஸஸ்க்கு வந்துட்டு அவன் அவனோட சக்ஸஸாக நினச்சி ஹாப்பியாக இருக்கிறவன். அதே மாதிரி நம்ம எதனா ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறவன். ஒரு பொண்ணை பார்த்து விசில் அடிக்கணும்னா மூட்டு வாட மயிறு அப்படின்னு சொல்கிறவன், கூட சேர்ந்து விசில் அடிக்கிறவன் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து நீ பண்ணுற தப்போ உனக்கு எதனா ஒன்றா பிரச்சனைனா வந்து நிற்கிறதோ, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் அடங்கும். அது வந்து ஒரு ஹோல் பேக்கேஜ். அதனால தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து வயசை பார்த்தோ, ஜாதி பார்த்தோ, மதத்தை பார்த்தோ, குலத்தை பார்த்தோ, எதை பார்த்துமே இல்லாமல் ஒரு அப்பாற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு உண்மையான ஃப்ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாதனால தான் இப்படிலாம் நின்றுட்டுருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.